அதிமானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், நீ போதும், நீ போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கிருபை பற்றி வேதம் சொல்லுது. கிருபைங்கிற வார்த்தை முதல்ல எங்க வருது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை என்ன பண்ணுச்சு? வேலையை கொடுத்துச்சு. அந்த கிருபை என்ன பண்ணுச்சு? அவனுடைய 3 மகன்களையும் மருமகளையும் காப்பாற்றி பெருக்கத்தை கொடுத்துச்சு. கிருபை பாருங்களேன். கிருபை உடனே என்ன செய்யுது? கண்கள் உலாவுது, கிருபை தேடுது ஆசீர்வதிக்கிறதுக்கு, இல்லை வாழ வைக்கிறது, காப்பாற்றுவதற்கு உலகம் முழுதும் கண்கள் தேடிட்டே இருக்கு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சி. எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்களே, கோடிக்கணக்கான ஜனங்கள் அப்போ பெருகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் அவரோட பார்வையில் படுறான். ஏன்? நாட்டில் அவன் நீதிமானாக இருந்தான் இல்லையா? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அவன் மாத்திரம் பிள்ளைகளை அப்படி வளர்த்து வச்சுருந்துருக்கான். அதனால தான் கர்த்தர் கரெக்டாக என்ன செய்யுது? அவர் பார்க்குற மாதிரி இவன் இருந்திருக்கான். இல்லைன்னு வச்சுக்கலாம், எல்லா மனுஷனோடு கூட இவனும் போயிட்டுருப்பான். அதனால் ஒரு மனுஷன். அதனால தான் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்னு பாருங்களேன். அவருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்? வாழ்ந்துடலாம். நமக்கு கிருபை என்ன செய்யும்? ஒரு பாதுகாப்பு வலையை போட்டு கொடுக்கும். கிருபை சப்ளை பண்ணும். 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சிச்சு. அது ஜலம் வடி இருக்கே எத்தனை 150 நாளுக்கு மேலே எடுத்துருச்சு இல்லையா? ஆனால் சப்ளை அவனுக்கு இருந்துச்சா இல்லையா? கிருபை பாதுகாக்கிறது மாத்திரமில்லை, அவனுக்கும் அவனோடு கூட பேலை எல்லாத்துக்கும் சப்ளை இருந்துச்சு. அது மாத்திரம் விதையும் இருந்துச்சு. அடுத்தது பெருக்கத்துக்கு உண்டானது எல்லாமே உள்ள வச்சுருந்தார். இதான் கர்த்தர் பாருங்களேன். அப்போ அவருடைய கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவருடைய இமேஜினேஷன், அவருடைய பிளான் எல்லாமே லாங் டேர்மில் தான் இருக்கும். இவ்வளோ ஷார்ட் இது கிடையவே கிடையாது. இருக்கா இல்லையா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பை குறித்து நம்ம பார்க்குறது பாருங்களேன். யோபு பற்றி சொல்லுது. அவன் பாடுபட்டு உபத்திரவப்பட்டு என்ன நடந்துச்சு. ஆனால் 3 தலைமுறை பார்த்தானே இல்லையா? அப்போ தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்கள். லாங் டேர்ம் அப்படி தான் பார்க்குறாரு. ரொம்ப நீண்ட நாட்கள் அவன் வாழ்வதை, அவன் தலைமுறை செழிக்கிறத அவன் பார்க்குறாரு ஆண்டவர் இல்லை. ஆனால் இவனுக்கும் மனைவி எப்படி பார்க்குறா? வியாதியஸ்த சீக்கிரம் செத்து போன மனைவி பார்க்குறான். இவன் எப்படி பார்க்குறான்? கர்த்தருக்கு நன்மை பெற்று நாம் தீமை பார்க்க வேண்டாமான்னு இவன் பார்க்குறான். இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து என்ன செய்யறாங்க? 3 ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க இல்லையா? நீ என்ன தப்பு பண்ணியோ, நீ என்ன அக்கிரமம் பண்ணியோ, யோசிடா அதெல்லாம் இதெல்லாம் போன்னு இன்னும் வெறுப்பேற்றுறானுங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் பேசின உடனே எல்லாரும் வாயும் செட் ஆகிடுச்சு. இப்போ சொல்கிறாரு, அவன் உத்தவன், அவன் உனக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. யோபுவை பார்த்து நீ தப்பிக்கணுன்னா அவன் ஜெபம் பண்ணணுங்கிறாரு.
ஸோ எலிப்பாஸ் பேச ஆரம்பிக்கிறார். இயேசு போல் அவர் பேச ஆரம்பிச்சுன்னு கிளைமேக்ஸு மாறுது, வேறு மாதிரி மாறுது பாருங்களேன். இதுதான் வர நாள் யோபு புக்கு ஃபுல்லாக நம்ம படிக்கலாம், சரியா? ஸோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்போ தேவன் பார்க்குறாரு, சரீரம் அழிஞ்சு போச்சு, நாத்தெடுத்த சரீரம் இல்லை, ஆனால் கர்த்தர் கை வச்சு குழந்தையினுடைய சரீரத்தை போல் மாற்றினார். குழந்தையினுடைய சரீரத்தை போல் மாற்றி அடுத்த 3 தலைமுறை பார்க்குறாரு. அந்த தேசத்தில் யோபனுடைய புள்ள போல் யாரும் இல்லைன்றார். அப்போ தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்கள், ரைட்? இதுதான் பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அவன் ஒரு வேலையை பண்ணியிருக்கான். ரத்தத்தை பலி கொடுத்துருக்கான் பாருங்களேன். முன்னாடியே இவன் பாவத்துக்கு முன்னாடி விழுறதுக்கு முன்னாடி பலி கொடுத்துருக்கிறான். சொல்லுது இல்லையா, பிள்ளைங்க அங்கே இன்றைக்கி விருந்து உண்டாக்குறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக ஏதாச்சும் தப்பு பண்ணி பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பலியை போய் கொடுத்துட்டே இருந்திருக்கான். தொடர்ந்து வேலை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதே சமயம் வாயில் மாட்டிக்கிட்டான். பலி கொடுத்தவன் வாயில் மாட்டிக்கிட்டான். என்னது, ஐயோ இப்படி தப்பு பண்ணிவிடுவான், தப்பி பண்ணிவிடுவான்னு சொல்லியே பிசாசுக்கு வழியை உண்டாக்கி விட்டான். அதில் மாட்டிட்டார் தலைவர். ஸோ அதனால தான் நம்ம வாய் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நிரப்புங்க, வாயில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. எத்தனை பேர் கிருபை பெற்றவர்கள்? கிருபை பெற்றவர் தானே. கிருபை பெற்றவர்களே வாழ்க அப்படின்னு பரலோகமே வாழ்த்துது. மரியாதை சொல்லுதுங்களா இல்லையா? கிருபை பெற்றவளை நீ வாழ்க இல்லையோ. அங்கே அந்த வாழ்த்துதல் வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ 2 பேரும் ஆவியில் நிறைஞ்ச 2 பேர் பேசுகிறாங்க பாருங்க. யார்? எலிசபெத்தும் 6 மாதம் யோவான் சொன்ன வயிற்றுக்குள்ள இருக்காரு. இப்போ மரியம்மாவும் கன்சீவ் ஆகிட்டாங்க இப்போ தான் இல்லை. 2 பேரும் கொஞ்சம் பாருங்கள். எப்பவுமே ஆவியில் இணைக்கப்பட்டவர்கள், ஆவியனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆவியில் இணைக்கப்பட்ட 2 பேரும் ஒன்றா சாகும்போது தான் அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, அங்கே நிறைவு இருக்கும். ஓகே, ஒரு கணவன் மனைவி இருக்கீங்கன்னா ஒரே ஆவியை உடையவர்கள் இல்லையா, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் 2 பேர் என்ன செய்யணும்? தெளிவாய் தேவனை பற்றி பேசணும், தேவனை புகழணும். கொஞ்சம் லூக்கா சுவிசேஷத்தில் எடுத்து நீங்கள் வாட்சி பாருங்கள். 2 பேரும் அந்த நாட்களில் படிக்காத ஆட்கள், ஆனால் பேசுகிற வார்த்தைகள் பாருங்கள் எல்லாம் ஆவியில் நிரம்பி இருக்கும். கர்த்தரை புகழுவதும் இல்லையா, எலிசபெத்தை மரியாளை புகழுவதும், மரியாள் எலிசபெத்தை புகழுவதும். இந்த சத்தத்தை கேட்டு 6 மாதத்துக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற யோவான் குதிக்கிறான். எப்படி இருக்கு பாருங்களேன். ஆவியிலே நிரப்பப்பட்டவன் ஆவி இல்லை வயிற்றுக்குள்ளேருந்து குதிக்கிறான் பாருங்கள். எப்படி இருந்திருப்பான் பாருங்களேன். ஸோ அதனால தான் ஆவியில் நிரம்பினவர்கள் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் பாருங்களேன். 2 கர்ப்பம் தரிக்கும் போதே பரிசுத்தாவின் நிரப்பம். இயேசுவும் பரிசுத்தாவினால் கன்சீவானவன் இல்லையா, மரியாள் வயிற்றில். இவன் யோவான் ஸ்நானகனும் வயிற்றுக்குள்ளேயே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 2 பேரும் பாருங்கள், 2 பேர் லைஃப் எடுத்து பாருங்கள். யோவான் ஸ்நானகனும் சூப்பர் நேச்சுரலான வேலையை பண்ணார் இல்லையா, இயேசுவும் சூப்பர் நேச்சுரலான வேலையை பண்ணார். யோவான் ஸ்நானகன் பாருங்கள், அற்புதம் செஞ்ச மாதிரி பைபிள் இல்லை. ஏதாச்சும் அற்புதம் செஞ்சுருக்காரா? ஆனால் பாவத்தை கண்டித்து உணர்த்திருக்காரு, சமய பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அநேகரை மனந்திருக்க எதுவாக பிதாக்களின் இருதயத்தை திருப்பினார். புறஜாதிகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலை. பிதாக்களுடைய யார்? இஸ்ரவேலர்கள், யூதர்களை மனந்திருக்க நேரத்தை கொண்டு வந்தார். அதனால தான் இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இருந்தாங்க. நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றேன்னு கேட்டும்போது நாங்கள் யோவானா ஞானஸ்தானம் பெற்றேன்னு சொன்ன உடனே அவன் ஈஸியாக ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா. இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஞானஸ்தானம் நீங்கள் பெறலை. அப்போ எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீங்க? யோவான் ஸ்நானம் நீங்கள் கொடுத்தான் தான் பாருங்கள். அவர் ஏற்கனவே ஒரு கூட்டத்தை திருப்பி வச்சிருந்தவங்க ஈஸியாக உள்ளே வந்துட்டாங்க. அதனால் நீங்களும் நான் ஆவியில் நிரப்பப்பட்ட நீங்கள் நம் பிள்ளைகளை திருப்புவதற்கு ஏற்ற விதத்தை நாம் ஆயத்தப்படுத்தணும். அப்படி ஆயத்தப்படுத்தி வச்சிருப்போம் என்று சொன்னால் பிள்ளைகள் ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. ஈஸியாக ஆண்டு விட்டு விலக மாட்டாங்க. ஆண்டு விட்டு அவ்வளோ எங்கே போனாலும் ஆண்டு விட்டுட்டு மறுதளிச்சு ஓடிடவே மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம வளர்த்து கொள்ளுவது, நிரப்பிக்கொள்ளுவது, நாம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள் இருக்கிறது நல்லது. அது ஈஸியாக நம்ம குடும்பத்தை எதை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த குடும்பத்தை அதை தொட ஆரம்பிக்கும், அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். அப்போது ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்கு ஏற்றபடி நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் மேலானதை நாம் அனுபவிக்க முடியும். அப்போ சகாயத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார் இல்லையா. இது எல்லாமே என்ன செய்யும்? தேவனனை இன்னும் கிட்டி சேர அவரோடு கூட நல்லா அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் இல்லையா. தைரியமாக கிட்டவா. எத்தனை பேர் கிட்ட சேரீங்க? ஒரு நாள் பயந்து போகிறீங்களா, தைரியமாக போகிறீங்களா? பயந்து போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் நடக்காது. என்ன செய்யும்? ஆண்டவர் விட்டுட்டு ஓடத்தான் செய்வோம்
ஆனால் அன்பை இரக்கத்தை பார்த்துன்னா தைரியமாக கிட்ட வர செய்யும். சரியா? எப்பவுமே பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கர்த்தர் உருவாக்கணும் உண்டாக்கணும்னு சொன்னால் அவருடைய கண்ணில் படுற மாதிரி நம்ம இருக்கணும். எப்போவே விரும்புகிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சகையு குள்ளன் தானே, அவனுடைய ஆசை என்னது? அவரை நான் பார்க்கணும். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்டதுனால இவன் குள்ளனாக இருந்ததுனால, ஏன்னா நார்மலாகவே 6 அடி இருப்பான் யூதர்கள். இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்கள், லேடிஸ் முதல் கொண்டு 6 அடி இருக்குது. சிம்பிளாக சர்வசாதாரணமாக 6 அடி இருக்காங்க யூதர்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அவங்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தர் வச்சிருக்காரு. எல்லா விதத்தும் அப்படி தான். எதை பண்ணினாலும் அவனுடைய அக்ரிகல்ச்சர் எடுத்து பாருங்களேன். இத்தினூண்டு மரங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி இத்தினூண்டு ஆரஞ்சு மரம், இவ்வளோண்டு மரமே ஒடிகிற மாதிரி ஆரஞ்சு காய்ச்சி கிடக்குது. அவன் அக்ரிகல்ச்சரும் எப்படியெல்லாம் தண்ணியை வச்சு என்னென்ன வேலை பண்ணுறான் அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. ஒன்று கர்த்தருடைய உடன்படிக்கை ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்கிறதுனால இவ்வளோ வேலையை ஆண்டவர் பண்ணுறார் இந்த ஜனங்களுக்காக. யோசிச்சு இன்னும் கூட என்ன அநேகர் ரட்சிக்கப்படாத யூதர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட ஆபிரகாமுக்கு சொன்னதாக அந்த உடன்படிக்கை நிமித்தம் இன்றைக்கி அந்த வேலை அவ்வளோ பண்ணுறான்னு சொன்னால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைல அப்போ எவ்வளோ செய்வார் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த குள்ளன் எல்லாம் வளர்த்து இறக்கி அவன் குள்ளனாக இருக்கிறதுனால அவனுக்கு ஆசை என்னது? இயேசுவை பார்க்கணும். ஓடி போய் அத்திமரத்தில் ஏறிக்கிட்டான் பாருங்களேன். ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? தான் சொல்கிறாங்க, உங்கள் இறுதி அவருக்கு தெரியுங்க. நம்ம என்ன ஏங்குகிறோம், என்ன எதிர்பார்க்குறோம், எதற்காக நம்ம காத்திருக்கிறோம், இது எல்லாம் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நம் நிலைமையை கொண்டாடி சொல்லுங்க, காமிங்க. அதுதான் ஜெபத்தில் நம்ம செய்கிற வேலை. ஒவ்வொரு முறையும் நான் வரேன்னு சொல்லும் போதெல்லாம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத அவருக்கு அறிவிக்கிறோம் இல்லை? அப்போ சொல்லும்போது நாம் வெறுமையாக போய் உட்காந்தா நிரப்பி அனுப்பி விட்டுருவார். சரியா? பலவீனமாக போய் உட்காரும்போது பலப்படுத்தி நம்ம சுகப்படுத்தி அனுப்பி விட்டுருவார் இல்லையா? தேவையோடு கூட நம்ம அழுது அங்கே போகிறோமா, தேவை சந்தித்து அனுப்புவார். இதெல்லாம் அப்போ அவருக்கு முன்னாடி காட்டணும். யோசிச்சு பாருங்கள், இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா வந்தான். சகையும் பார்க்கணுன்னு தான் வந்தான். பார்க்கணுன்னு வந்தவனுக்கு வீட்டுக்கே போயிட்டார் ஆண்டவர். அந்த நினைப்போடு வந்தவன் வீட்டுக்கே உள்ளே பூந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பாவி, இவன் மோசமானவன், வரி வச்சு எல்லாரும் தான் திட்டாங்க. ஆனால் ஏசு திட்டினாரா? ஒன்றுமே சொல்ல அவனை பற்றி இல்லை. வீட்டுக்கு போனார். போனோன்னு இன்றைக்கு உந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னாரு. இதை சொன்ன அடுத்த செகண்ட், ஆண்டவரே அநியாயமாக நான் எவனாச்சிட்டு வாங்கியிருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுத்துறேன், 40% கொடுத்துட்றேன்றான். கற்பனை பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், இவன் ஆனால் உண்மையை பாருங்களேன், இவன் நல்லவன் தான். சகையும் டேக்ஸ் கலெக்டர் தான், ஆனால் அநியாயமாக வாங்கலை. ஊருக்காரன் தான் சொல்கிறான். ஏன்னா மற்றவங்க எல்லாம் அநியாயமாக வாங்கியிருக்கான் போல் இருக்கு. அதனால் அவன் வாங்கினதுனால இவனும் வாங்கியிருப்பான்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்கான். ஏன்னா இவன் அப்படி ஏதாச்சும் இவன் எடுக்கிறவனா இருந்திருந்துன்னா வாயத்தோடு சொல்லியிருக்க மாட்டான் இல்லை. நான் 4 மடங்கு திரும்ப கொடுக்குன்னு சொல்லவே மாட்டான். ஆனால் இவன் அநியாயம் பண்ணாததுனால தைரியமாக சொல்கிறான், நான் எவனாச்சு கவர்மெண்ட் விதிச்ச டேக்ஸை விட அதிகமாக நான் வசூல் பண்ணியிருந்தேன்னா, அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நான் 4 மடங்கு திரும்பி கொடுக்குறேன்றான். அப்போ என்னது அவனுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? நான் வாங்கலாண்டவரேன், ஆனால் இவங்க தான் எனக்கு பேரை கட்டி விட்டாங்க, இவங்க தான் என்ன மோசமாக பார்க்குறேன், இவங்க தான் என்ன பாவினும் என்ன ஒதுக்குறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன் வீட்டுக்குள்ளே வந்தேன் பாருங்களேன். ஸோ அதனால தான் கர்த்தர் எப்போவுமே அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போதெல்லாம், அவரை பார்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கும் போதெல்லாம், முக்கியத்துவம் கொடுக்கும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்குங்க. ஓகே, ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க முடியும், நம்ம வாழ்க்கை மறுரூபமாவதை பார்க்கலாம். ஓகே, அதனால தான் அவர் பெருகட்டும், அவர் கிரியை செய்யட்டும். மேலானது நம்ம அனுபவிப்பதற்காகத்தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம், தேவனுடைய அன்பை ருசிக்க வருகிறோம். இதெல்லாம் அவர் சமூகத்துக்கு வர வர வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குங்க. விரும்புகிறீங்களா? ஓகே, ஆகவே இந்த நினைப்போடு கூட தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவனை தேடுதல் கவனமாக இருங்க. நிச்சயமாய் நம்மளோட வாழ்க்கையில் மேன்மையானதை வாய்ச்சிருக்கிறார். உங்கள் நினைவெல்லாம் அவருடைய நினைவாய் மாறட்டும். எப்பவுமே அந்த ஒரு காலத்தை உள்ளே கொண்டு வாங்களேன். அவருடைய வழிக்குள்ளே நம்ம வரணும், அவர் நினைவுக்குள்ளே நம்ம வரணும். இங்கே தான் உயர்வே இருக்குது, இங்கே தான் பெருக்கம் இருக்குது, இங்கே தான் ஆசீர்வாதமே இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு ட்ராக்கு நிறையா மாறுவதால் தான் தடமாறிட்டே கிடக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ போக வேண்டிய தூரத்துக்கு நாம் போகணும்னா
அவருடைய வழியில் நாம் நிற்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஒரு நாள் கைவிட்டுடவே மாட்டார். அவருடைய வாழ்க்கையில் தலைத்தோங்க செழித்தோங்க செய்கிற தேவன் நம்மை வாழ வைக்கத்தான் கூப்பிட்டார். வந்த நோக்கமே வந்த நோக்கத்தை அவர் சொல்கிறார்ல, பிசாசு அழிக்க கொள்ள திருட வருகிறார், நானும் ஜீவனை கொடுக்கிற ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். அப்போ வந்த பர்பஸே அதுதானே, அதுக்கு தானே வந்தார். நமக்கு ஜீவனை கொடுக்க, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காகத்தான் கொடுக்கத்தான் நான் வந்தேங்கிறார். அப்போ வந்த நோக்கத்தை அவர் செய்வார், செய்ய மாட்டார், அவர் செஞ்சிருவார், அவர் நிறைவேற்றுவார் கண்டிப்பாக. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேடி விட்டு கொடுக்கும் போதெல்லாம் நிச்சயம் மேலானதை நம்ம அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார், ஆசீர்வாதமாக நம்மை வைப்பார். உலகத்தை ஜெயிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் தருவார். உலகத்தில் அனுபவிப்பதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் தருவார். நிச்சயமாக நடக்கும். அதனால் சோர்ந்து போக வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத போட்டு மண்டியை குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் இறுதி நாள் மட்டும் உங்களை கரம் பிடிச்சிட்டு விட்டுடவே மாட்டார். ஒரு நாள் உங்களை விடவே மாட்டார். இந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து உங்களை நேர்த்தியாக நடத்தி கொண்டு போய் உங்களை பசுமையான புல்லாண்டை நடத்துவார், அமைதியான தண்ணீர் கொண்டு விடுவார். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஈவாக்க தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நினைப்போடு கூட ஒவ்வொரு நாளும் இருங்க. எந்திரிக்கும் போதே ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், என் கூட இருந்தீங்களே, நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்க, நல்ல டைஜஸ்ட் கொடுத்தீங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க, நல்ல விடியலை கொடுத்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கி வாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் வாங்க ஆண்டவரே. இன்றைக்கி நான் உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், உன் வழியில் நான் வாழணும். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நான் எங்கே போனாலும் நீங்கள் வெளிப்படணும் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது இந்த உலகத்தான் காணணும் ஆண்டவரே. அது என் வேலையிலும் நீ கை வைங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நீ எங்கே போனாலும் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை நான் அல்ல, நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா வாங்கன்னு இப்படி சொல்லி போக 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 என்ன நடக்குது, மாற்றங்களை கற்று செய்வாருங்க. ஓகே, ஒருவர் அந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே நாம் வந்துட்டோன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயம் அது உங்களை உயர்த்தும். அந்த ஜெபிக்கிற நேரம்ங்கிறத ஒரு ஒழுங்குபடுத்தி குடும்பமாக உட்காந்து ஜெபிச்சு, குடும்பமாக உட்காந்து கர்த்தரை ஆராதித்து வேதத்தை தியானித்து இப்படி ஒரு பழக்கத்துக்குள்ளே நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நிச்சயம் அந்த டைமுக்கு தேவ பிரசன்னம் அந்த இடத்துல வந்துடும். நான் சில வீட்டுக்கு வேணால் உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்களேன். அந்த இடம் ஜெபாரேன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்த ஜெபிக்க போகும்போது உங்களுக்கு பிரசன்னம் இருக்கும். நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே போனாலும் ஜெபிக்க ஏவு. நம்ம சிலர் வீடு, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், என் ரிலேஷன் சிலர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போனாலும் ஜெபிக்க தூண்டும் நம்ம. ஏன்னா அந்த ஜெபிச்சு அந்த இடத்துல அந்த ஜெபாவி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே பாருங்கள், நாங்கள் எஸ்வி கேம்புக்கு போனோம். அங்கே வரவங்க அத்தனை பேரும் மோஸ்ட்லி ஒன்லி கிறிஸ்டினுக்கு மட்டும்தான் அலவுடு. அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரேயர் பண்ணுறதுக்காகத்தான் வருவாங்க. அங்கே நிறைய பணம் செலவு பண்ணி அங்கே ஸ்டே பண்ணி, எங்கே பார்த்தா நாங்கள் உள்ளே போனோன்னா அங்கங்கே தோப்பு இருக்கும், குடியில் இருக்கும், பார்க்கும் இந்த சவுக்கு தோப்பு இருக்கும், பின்னாடி பீச்சு, ரூம்ஸ், இது எல்லாமே வருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜெபிக்கிறவங்களை பார்க்க முடியும். நாங்கள் 3 நாள் தங்கியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சவுக்கு மரத்தில் அங்கே 4 பேர் முட்டி போட்டிருப்பாங்க, குடியில் முட்டி போட்டிருப்பாங்க ஒரு 5-6 பேர். ரூம்ஸில் பார்த்தோன்னா அப்படி இருப்பாங்க. பீச்சில் பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரம் அப்படின்னு அந்த பீச்சில் நிறைய அப்படி முட்டி போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போனாவே ஒரு ப்ரெசன்ஸை பார்க்க முடியும். அதே பக்கத்தில் வேறு ஒரு ப்ரைவேட் இது இருக்குது, ரெசார்ட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஏன்? ஜெபிக்கல கூடி ஜெபிக்க அந்த இடமே ஒரு மாற்றத்தை உருவாக்குது. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது இந்த இடத்துக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கும், அந்த இடத்தின் மேலே ஒரு நிச்சயமாக. ஏன்னா காரணம், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆவி ஸ்பிரிட்டு தானே, அந்த ஸ்பிரிட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஓகேவா? அதனால தான் பாருங்களேன், இப்போ சபைக்குள்ளே கூடி ஜெபிக்கிறதும் சபைக்குள்ளே ஆராதிக்கிறதும் இதுக்கு ஒரு கார்பரேட் அனைட்டிங் இருக்குது பாருங்களேன். அது சபைக்குள்ளே தான் இருக்கும், அது இங்கே வரும்போது ரிவீல் ஆகும். அப்போ உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய சேஞ்சஸ் இது வரும். அப்போ இது போல் அந்தந்த இடத்துல நாம் கூடி அதை செய்யும் போதெல்லாம் நிச்சயம் ஒரு மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்தி அதுக்கு கொடுக்கும். அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் என்ன செய்யணும், வரணும், போகணும். அந்த இடத்துக்கு போய் முழங்கால் படிட்டோம், அந்த டைம் ஆச்சு அப்படின்னாவே அந்த ஒரு ஒழுங்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே அது இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸோ ஆகவே உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட ஃபஸ்ட்டு துவக்கம் என்பது எண்ணில் வரட்டும்.
துவக்கம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்டவருக்குள்ள அது வரட்டும். அப்படி வரும்போது நிச்சயம் அதுக்குள்ள இயேசுக்குள்ள ஒருத்தருக்குள்ள மாறின ஒரு துவக்கம். பரலோகம் ஒரு பரிசுத்த மனுஷனாய் தேவனாய் அவர் அனுப்பார். அந்த ஒரு பரிசுத்தர் எத்தனை பரிசுத்தர்களை பெற்றெடுத்திருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒருவருக்குள்ள ஃபயரை 12 பேருக்குள்ள பற்றி வச்சுட்டார் இல்லையா? அந்த 12ல் 10 பாருங்களேன், 120 பேருக்குள்ள அது இருந்துச்சு அந்த அனல். அது அதுக்கப்புறம் பாருங்க 120, 3000, 5000 இப்படி பெருகி பெருகி உலகம் முழுவதும் அந்த ஃபயர் என்னாச்சு ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. சரிங்களா? அப்போ இதை கொண்டு என்ன செய்யுங்க, அந்த ஃபயர் எப்போதும் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும். அணிஞ்சு போக விட்டுடாதீங்க. தூண்டி விட்டுக்கிட்டே இருங்க, எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருங்க. ஓகே? அப்படி இருக்க என்ன செய்யணும், நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எப்படி போகணும்? அப்படி போகணும். அப்படியே கால வெயில மாதிரியே இருக்கக்கூடாது. நடுப்பகலும் அதான் பீக்கு. அந்த அளவுக்கு நாம் வளரணும், அந்த அளவுக்கு நாம் உயரணும், அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? இன்னும் பேபியாகவே இருக்கக்கூடாது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே அதுக்கு ஏற்றபடி சப்ளை நடக்கும். குழந்தைக்கு என்ன தேவையோ அதுதான் வரும். 10 வயசு பிள்ளைக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். 20 வயசு பிள்ளைக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். 30 வயசு உள்ள பிள்ளைக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். 50 வயசு உள்ள அந்த மெச்சூரிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளுங்க எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியை வளர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வர வேண்டிய சப்ளைகள் அதிகமாகிட்டே இருக்கும். பரலோகங்களை நம்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? அதுக்கு நம்ம வளரணும் இல்லை? இன்னும் குழந்தை போலவே இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாற்றங்களும் நம்மளை ஒன்று அனுபவிக்க முடியாது. குழந்தை போல் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும், வளரணும். அப்படி வளரும்போது தான் மேலானதை நம்ம அனுபவிப்போம், மகிமையானதை அனுபவிப்போம். கர்த்தர் நம்பி கொடுப்பார். சரியா? நம்பி கொடுப்பார். சரியா? ஸோ அதில் கவனமாக இருங்க எல்லாவற்றிலுமா. அதனால் முதல்ல நான், அதுக்கப்புறம் என்னிலிருந்து என் குடும்பம், இந்த குடும்பத்திலிருந்து மற்றவர்கள். அப்படித்தான் நம்ம வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறேன். புரியுதா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட தேவனுடைய கிட்டி சேருங்க. அதிகமாக அவரோடு கூட கிட்டி சேரன்னு ஆகிடும். நம்ம யாரோடு கூட பாருங்கள், நீதிமொழி சொல்ற ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானி ஆவான். சரியா? மூடனோடு கூட சஞ்சரிக்கிறவன் மூடன் ஆவான். நாம் யாரோடு கூட சஞ்சரிக்கிறோம், யாரோடு கூட உறவு வச்சுருக்கோம், யாரோடு கூட அதிகமாக பழகிறோம், யாரோடு கூட நேரத்தை அதிகமாக செலவிடுகிறோம், அதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு எஃபெக்ட் உண்டாக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம எப்படிப்பட்ட ஆளோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு தேவனும் நானும், 2வது என் குடும்பம், 3வது என் மூலமாக நல்ல ஆவிக்குரிய சகோதரர்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்குன்னா மறுபடியும் பிறந்த நல்லா வளர்ந்த அவர்களோடு கூட தான் நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுதான் நமக்கு உதவி செய்யும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. எலியா தனிமையாக இருக்குன்னா அழுது புலம்பனா. கர்த்தர் சொன்ன, எலியா நீ மட்டும் இல்லை, உனக்கு அடுத்தது உனக்கு கூட வர்ற எலிசாவை வச்சுருக்கேன்றார். நான் ஒருத்தன் தனியாக இருக்கனாரு. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் வச்சுருக்கேன்றார் கர்த்தர். யோசிச்சு பாருங்களேன். இவன் நினைக்க நான் தனிமை இல்லை, கர்த்தர் வச்சிருக்கிறார். உனக்கு பேக் போனால் பின்னாடி வச்சிருக்கார். உனக்கு லிப் பண்ணுறதுக்கு உண்டான ஆளை வச்சிருக்கிறார். கைட் பண்ணுறதுக்கு உண்டான ஆளை வச்சிருக்கார். உனக்கு வேண்டிய சப்ளை பண்ணுவதுக்கு உண்டான ஆட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம இது சரியாக நம்ம கையாளாததுனால தான் வச்சிருக்கிறதெல்லாம் எடுக்காமையே இருக்கோம். அதை எடுங்க. ஓகே? மாற்றத்தை உருவாக்க. ஓகே? அதிகமாக அவருக்காகத்தான் நீங்களும் நானும். நம்மளோட வாழ்க்கையில் அவர் தான் உயர்ந்திருக்கணும், அவர் தான் மகிமைப்படணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ அவருக்காக நாம் வாழும்போது நமக்காக எதையும் அவர் செய்வார் இல்லையா? ரூத்தை பற்றி நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், நான் பேசுகிறேன். சரிங்களா? அந்த வயலை விட்டு போகவே இல்லையா, வேறு எந்த வயலுக்கு அவள் போகலை, காத்திருந்தான். ஒவ்வொன்றும் போவாசை பிரியப்படுத்துவதில் மட்டும் கவனமாக இருந்தாங்க. போவாசனுடைய நிலம், போவாசனுடைய பாதம், சரண்டர் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் போவா சும்மா இருந்தாரா? இவளை மீட்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துட்டார் அவர். வேறு எந்த வயலுக்கும் போகாமலும் காத்திருந்தால் அவரை பற்றி அதிகமாக வேலைக்காரங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா. சரியா? இதை கேட்க கேட்க அவன் சொல்கிறா குணசாலியான ஸ்திரீன்றார். இல்லை, சாலமோன் யோசிச்சிருக்கான். 1000 பொண்ணை பார்த்தவன் அவன் தான் சொன்னான், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? பாட்டியை நினச்சி பார்த்துருக்கான், ரூத்தை நினச்சி பார்த்துருக்கான். பாருங்க, 1000 பொண்ணில் பாட்டி மாதிரி இல்லைன்ட்டான் கடைசியாக.
குணசாலியான ஸ்திரீ யாரு? ரூத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுது குணசாலியான ஸ்திரீன்ட்டு. போவாஸ் சொல்கிறான் இல்லையா, உன்னை போல ஒரு குணசாலியான ஸ்திரீ யாருமே இல்லைன்றான் இல்லையா. ஸோ அப்படித்தான் பாருங்கள். அப்போ குணசாலியான ஸ்திரீ அவருக்கு நீங்களும் நான் அப்படி இருப்போமானால், அவர் வாயில் இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்துடும். கிட்டி நெருங்க நெருங்க அவருடைய எல்லாம் கூட வந்து அதிகமாகிட்டே இருக்குது பாருங்களேன். இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் திரும்ப படித்து பாருங்கள். ரூத்து எவ்வளோ போவாஸ் கிட்ட நெருக்கமாக ஆக 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 சப்ளை அதிகமாகிட்டே இருக்குது. வயலில் பொறுக்குனா இப்போது ஆண்டு போவாஸ் சொல்கிறாங்க, வேணுனே சிந்து விடுன்றாரு, அவளை ஈனம் பண்ணாதேங்கிறாரு, அரிக்கட்டுக்குள்ளேயே விடுன்றாரு. இல்லை, அதுக்கப்புறம் பாருங்கள், தன்னுடைய சாப்பாடு தனக்காய் வைத்திருந்த கோதுமை கொடுக்குறாரு, வந்து சாப்பிடுங்கிறாரு. அவளுக்கு வேண்டியதெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்கோன்றாரு. எப்படிலாம் இருக்குது பாருங்களேன் நெருக்கம். அதான் லவ் இல்லையா. ரூத் புக்கு லவ் ஸ்டோரி, அருமையான லவ் ஸ்டோரி அது இல்லையா. ஸோ இப்போ நெருங்க நெருங்க அடுத்தது போனால் போய் ஃபுல் சரண்டர், பாதத்தில் சரண்டர் ஆனால் இடுக்குன்னு முடிச்சா இப்போ ஈனம் பண்ணலை. வெடிருக்கு முன்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வறுக்கோதுமே இன்னும் அதிகமாக அனுப்பிச்சு தலையில் தூக்கி வச்சு போய் மாமிக்கு கூடுனா, அடுத்த நாள் காலையில் இவன் வந்து தூங்கிட்டான், அவன் தூங்கலை, போஸ் தூங்கவே இல்லை. நகோமி சொல்கிறான், இந்த காரியம் என்னவாய் போய் முடியும் என்பதை நீ பாரு, நீ இளைப்பாரு, அவர் வேலை பார்த்துப்பார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாருகிற ஆட்களாக இருந்தால் உங்கள் வேலையை அவர் பார்த்துக்குவார். உங்கள் குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய தேவை எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சரியா? அதுக்கப்புறம் பாருங்களேன், மீட் எடுத்துகிட்டு வந்து பாருங்களேன், தெளிவாக சொல்லுது. ரூத் யாரை பெற்றான்? ரூத்தும் போவாஸ் ஓபத்தை பெற்றான், ஓபைத்து ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். எந்த ஹிஸ்டரியில் வந்து உள்ள சேர்ந்துருக்கா பாருங்க இல்லையா. தாவீதின் குமாரன் இயேசு, ஈசாயின் அடிமரம் இல்லையா இயேசு, அவரே இந்த சந்ததிக்குள்ளே தான் வந்தார். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாற்றிருக்கார் பாருங்களேன். இதெல்லாம் அதை தான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் இதெல்லாம் மாறிக்கும். ஓகே, ஆண்டவர் தன் சீசரில் பார்த்து கேட்டார், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டான், நீங்களும் என்னை விட்டு போறீங்களா? சீசர் சொன்னாங்க, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? ஜீவ வார்த்தை உம்மிடம் உண்டே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சபை போனா எனக்கு ஜீவ வார்த்தை கிடைக்காது, நான் ஜெபத்தை விட்டுட்டு போனா ஜீவ வாழ்வு கிடைக்காது, வேதத்தை நான் மறந்தால், ஆண்டு சொன்னார், நீ வேதத்தை மறந்தா நான் பிள்ளையே நான் விட்டுடுவேன்னாரு. அது 3 தலைமுறை பாதிக்கும் சத்தியத்தை நான் மறந்து போனா. ஆனால் சீசர்களை போல ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் ஆண்டவரே. தாவீது சொல்ற, உமக்கு மறைவா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? ஆண்டவரே நான் பாதாளத்துக்கு போனாலும் நீ அங்கே இருக்கீங்க, வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீங்க, இந்த உலகத்தின் கடைசி பரியந்த எங்கே போனாலும் நீங்கள் அங்கே இருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு மறைவா நான் எங்கே போவேன்? போக முடியாதப்பா ஆண்டவரே. என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உமக்காய் வாழ்வது, உமக்காய் வாழ்வது. நான் உம்முடைய இன்பத்துக்காய் உண்டாக்கப்பட்டேனே. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நீங்க வேறு பிரிச்சிங்களே ஆண்டவர், ரத்தத்தை சிந்தி கரையத்துக்கு என்னை வாங்கி கொண்டீங்கல்லவா. ஆகவே மீட்கப்பட்ட நான் ஒவ்வொரு நாள் உன் துதியை சொல்ல, ஆமாண்டுமை புகழ்ந்து பாட, இந்த இருளிற்கு ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே, பயன்படுத்துங்க கர்த்தாவே. இன்னைக்கு சமூகத்தினுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் என் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அதிகமாய் பிள்ளைகள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கை இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போடு கூட ஏங்கி இப்படி பிரசன்னத்தில் நிற்கிறாங்களோ, பந்தி எந்த விசுவாசத்தோடு எடுத்தாங்களோ அதை எல்லாம் என் தேவனாய் கர்த்தர் கை கூடி வர பண்ணுவீராக, அதை நிலைவரப்படுத்துவீராக, அது அப்படியே ஒவ்வொருவரும் அனுபவத்துக்குள்ள கொண்டு வருவீராக, தங்கள் பங்காய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மகா பெரிய தயவின் கரத்துக்குள்ளாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிக்கிறவரே, ஆசீர்வாதமாக வைக்கிறவரே, ஆண்டவரே கீர்த்தி புகழ்ச்சியமாய் வைக்கிறவரே, தேவையெல்லாம் உம் மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து சந்திக்கிறவரே, நீ ஒவ்வொரு வாழ்க்கையை சந்திப்பீராக, சந்திப்பீராக. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும், நாளுக்கு நாள் பழுகி பெருகட்டும்.
சந்தோஷம் காணட்டும். என் கர்த்தரை செய்தபடியால் நன்றி, ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி. எல்லா துதிக்க நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.